தன்னுடைய சரீரத்தை எல்லாத்தையும் சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். கடைசி சொட்டு ரத்தம், தண்ணி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டார். அவர்கிட்ட இருக்கிற ஒரு அதிகாரம் நமக்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. பிரசங்கில வருது, தன் ஆவியை விடாதிருக்க ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. அப்ப அவர் மனுஷன் இல்லையா? அவர் கம்ப்ளீட்டா மனுஷன், கம்ப்ளீட்டா கடவுள். மனுஷகுமாரன், அவருடைய பேர் மனுஷகுமாரன், தேவகுமாரன். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் எப்படி சேலஞ்சு? பிசாசு எப்படி சொல்ற? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உனக்கு ரெண்டு ஐடென்டிட்டி இருக்கு. ஒரு ஐடென்டிட்டி நீ காட்டு பார்ப்போம். நீ நிஜமாவே பவர்ஃபுல் தானே? தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இப்ப எங்கிருந்து இறங்கி வாங்க? எங்கிருந்து இறங்கி வாங்க? சிலுவையில் இருந்து. அப்ப நம்மகிட்ட பவர் இருந்துச்சுன்னா எப்படி கேட்கறான், காமிச்சிரும் அப்படின்னு இறங்கி வந்து காமிச்சிருப்பான். அதுலயும் பாருங்க, சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை புஸ்தக சூழலில் என்னை பற்றி எழுதி இருக்கிறது. எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி சங்கீதத்தில் வருது. இந்த சரீரத்துக்கு வந்துட்டார். இப்ப அந்த சரீரத்துல என்ன செஞ்சாரு அப்படின்றத நம்ம எப்பவுமே ஞாபகப்படுத்துற இந்த வார்த்தை எபிரேயர் 2:14-15 போட்டிருக்கு. எதுக்கு மாம்சத்துல வரணும்? ஃபர்ஸ்ட் இந்த மாம்சத்தை பத்தி பார்த்துட்டு அடுத்து நம்ம இதுக்கு போவோம். இந்த 2வது அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதுக்கு நம்மளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவராகி இயேசு உருமாறும். எதுக்குன்னா மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். பிசாசு அழிச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் பிசாசுடைய ரோல் என்னன்னு போட்டிருக்கு. ஜீவ காலம் எல்லாம் மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவன். மரணத்துக்கு ஒரு ஆபீசர் ஒருத்தர் இருக்கான். அந்த பிசாசானவனாகிய அந்த ஆபீசரை தம்முடைய மரணத்தினால அழிக்கணும். அந்த மரணத்தினால எப்படி அழிப்பார்? மோசேயுடைய நேரத்துல இந்த ஜனங்கள் எல்லாமே முறுமுறுக்கிறாங்க கர்த்தருக்கு விரோதமா. கர்த்தர் என்ன பண்றாரு? கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்கு நடுவில் அனுப்புறாரு. இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பின பிறகு ஜனங்கள்லாம் மோசே கிட்ட முறையிடுறாங்க. மோசே கர்த்தரிடத்துல வேண்டிக் கொள்ள போறப்ப கர்த்தர் மோசேக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, வெண்கலத்துல ஒரு சர்ப்பத்தை செஞ்சு ஒரு கோல்ல மாட்டி வை. அந்த கோலை பார்க்கிறவங்க எல்லாருமே என்ன ஆவாங்க? சுகமடைவாங்க, சாவுக்கு விலக்கி தப்பு வைக்கப்படுவாங்க. பாம்பை கொண்டு போய் ஒரு இதுல மாட்ட சொல்றாங்க. அது என்ன ஆயிடுச்சு? பிற்காலத்துல எசேக்கியாவுடைய காலத்து வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? ராஜாவாகிய எசேக்கியாவோட காலத்து வரைக்குமே அந்த பாம்புக்கு பேர் யாருக்காவது தெரியுமா? நெகுஸ்தான். அது பேர் அந்த நெகுஸ்தான் ஆகி அந்த சர்ப்பத்தை மரத்துல தூக்கப்பட்டிருக்கிற அந்த கோல்ல தூக்கப்பட்டிருக்கிற அந்த சர்ப்பத்தை பார்க்கிறவங்க எல்லாம் விடுதலை ஆவாங்க. அப்ப என்ன ஆகுது? இப்ப புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவாகிய நம்முடைய ரட்சகரை என்ன பண்றாங்க? கொண்டு போய் ஒரு மரத்துல கொண்டு போய் தொங்க விடுறாங்க. இந்த தொங்க விடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பாம்பு ஆதியாகமம் 3 படி பார்த்தோம்னா பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எதுல போட்டிருக்குன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 12ல போட்டிருக்கு. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ல போட்டிருக்கிற அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் வெளிப்படுத்தின விசேஷம் 20ல போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எங்க வர்றான் அப்படின்னா, ஒரு சபிக்கப்பட்ட மிருகமாக வருகிறான். அந்த சபிக்கப்பட்ட அந்த மிருகத்தை மரத்துல தூக்கி வச்சுட்டு அதை பார்த்த உடனே விடுதலை ஆகும். பிசாசை பார்த்தா சரியாயிருமா? அங்க மறைப்பொருளா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கும் பிள்ளைகளாகிய நம்மை போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவரான பாதரோட பாடல எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பமானி நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா,
உம்மையே எனக்காக. அந்த வார்த்தை, உண்மையை எனக்காக ஒப்பு கொடுத்தீங்களே, எனக்காக பிள்ளையாகிய என்ன போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் நீங்க அங்க வந்துட்டீங்க. இப்ப மரணத்துக்கு அதிகாரியாகி சாத்தான் அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அந்த மரத்துல மாட்டி அங்கேயே சிலுவையில ஆணி அடித்து, அந்த வசனம் அப்படிதான் வருது. இந்த இதுக்குள்ள இன்னொரு வசனம், எங்க சிலுவையில ஆணி அடிச்சு என்ன பண்றாரு, என்ன இதெல்லாம் தேவையில்லை, அவருடைய இதை பவரை காமிச்சா போதுமே. கொலோசியர் 2 இதுவும் பார்த்தா அதே 14 வருது. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. இந்த சிலுவை மரத்துல ஒரு கையெழுத்தை எழுதி போடுறாங்க. என்ன எழுதி போடுறாங்க? ஐஎன்ஆர்ஐன்னு போட்டு நம்மளுடைய இந்த சிலுவை மரணத்துல இயேசு கிறிஸ்துவுடைய தலைக்கு மேல போட்டிருக்கிறத ஒரு பார்க்கணும். அது இவர் யூதரின் ராஜான்னு சொல்லி எழுதி அங்க பிலாத்து மாட்டி வைக்க சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல பார்த்தா நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால், கட்டளைன்னா சாதாரண கட்டளை கிடையாது, மோசேக்கு கொடுக்கப்பட்ட கையெழுத்துல யாருடைய விரல் இருக்கு? தேவனுடைய விரல் இருக்கு. இதை செஞ்சா செத்துருவ, இதை செய்யாட்டி நீ வாழ மாட்ட, நிச்சயமா கொல்லப்பட கடவாய், சாவுக்கு அறுப்புண்டு போவான் அப்படின்னு பயங்கரமான இருக்கு நியாயப்பிரமாண வார்த்தை. கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து, நடுவுல இருந்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அது என்ன பண்றாரு? சிலுவையின் மேல் ஆணி அடித்து. இப்ப புரியுதா? அந்த நெகுஸ்தான் ஆகிய பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்துக்கு அடையாளமாகிய அந்த ஒரு பாம்பை மாட்டி வைக்கிறாங்கல்ல, சிலுவையில் ஆணி அடிச்சாரு. ஆணி அடிச்சு எப்படி தெரியுமா? தன்னோட சேர்த்து ஆணி அடிச்சிட்டாரு. அவனை மட்டும் தனியா போட்டா பாம்பு நழுவி கொழுவி வளைவி போயிடக்கூடாதுல்ல, தன்னோட சேர்ந்து மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை நடுவில் இராதபடிக்கு எடுத்த அந்த வல்லமையினால சிலுவையின் மேல ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு, complete us. Satan has been stripped bare of all his powers and authority. அதுலதான் அந்த என்ன அதிகாரம் வருதுன்னா, துரைத்தன் அதிகாரம், மரணத்துக்கு அதிகாரம். மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தான், அவனுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு பாருங்களேன். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாருன்னா அவருக்கு சரி நீங்க டிஎஸ்பி, ஏஎஸ்பி, ஏசிபி, கமிஷனர், டிஐஜின்னு சொல்லிட்டு அதிகாரம் இருக்கும். இப்ப அவருடைய அந்த அதிகாரத்தை எடுத்துட்டா அவர் நார்மல் மனுஷன், நம்மள மாதிரி. கலெக்டர் இருக்கிறார், அதிகாரம் எடுத்துட்டா நார்மல் மனுஷன். இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டம்மி பீஸ் தான், நார்மல், பிகாஸ் they don't have powers until the election results are announced. இதுதான் நடந்துச்சு. சிலுவையில் என்ன ஆயிடுச்சுன்னா, எடுத்துட்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி காமிச்சிட்டார் உலகத்துல எல்லாத்துக்கும். இவன் தான் பிசாசு, இவனுடைய அதிகாரம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவ்வளவுதான். ஓவர் கம். அதுதான் நம்ம அடுத்த அந்த முந்தின வசனங்களை பார்க்கணும். இட் இஸ் ஃபினிஷ்ட். ஜெயிச்சு முடிச்சுட்டேன் நான். ஜெயிச்சு முடிச்சிட்ட பிறகு என்ன இருக்கு? அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த சரீரத்துல பாடுபட்டார். ஓகே, சரீரத்துல பிசாசை காலி பண்ணிட்டார். 1 பேதுரு 3:18 வரப்போறோம். ஏனெனில் 1 பேதுரு 3:18 இந்த ஆவியை குறித்த அந்த வசனத்துக்கு வரும். இந்த ஆவியில என்ன பண்றாரு? ஒப்படைச்சிட்டாரு. இந்த ஒப்படைச்ச பிறகு என்ன நடக்குது? சரீரத்துல பாடுபட்டாரு, கொலையுண்டாரு, ரத்தத்தை எல்லாம் கொடுத்துட்டாரு, தண்ணீரை கொடுத்துட்டாரு, அவருடைய எலும்புகள்ல ஒன்றும் முறிக்கப்படல. இப்ப இந்த 18வது வசனம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாய் நீதியுள்ளவராக. நம்ம எல்லாம் அநீதி உள்ளவர்கள். யாரு நல்லா நான் ரொம்ப நீதிமான்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. நான் தூக்க மாட்டேன். கர்த்தர் தான் எனக்கு நீதி. நான் யாரை குறித்து நான் மேன்மை பாராட்ட போறேன்? நீ என் நீதியாகிய கர்த்தர். அவரு தான். அவருடைய ரத்தத்தினால மாத்திரம் தான் நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன். அதனால when he becomes my righteousness, I have nothing to boast about my own righteousness, my own right living. இந்த இடத்துல அப்பா சொல்றாரு, நம்மை போல அவர் மாறிட்டார். அநீதி உள்ளவர்களுக்கு பதில் அநீதியுள்ள என்னை போல மாறிட்டாரு. பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். இப்பதான் அந்த மாம்சத்துல உள்ள சாவு, ஆவியில உள்ள உயிர்த்தெழுதல் வருது. அந்த 18 கடைசி வருது பாப்பமா. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த சிலுவை பாடு மரணத்துக்கு எந்த கதையுமே ஈக்குவலண்டா சொல்ல முடியாது. ஏன்னா இவர் அனுபவிச்ச பாடு மரணத்தை ஒரு மனுஷனை
அனுபவிக்கவே கிடையாதுங்க. There is no equivalent to what Jesus Christ went through for us on the cross. இப்போ மாம்சத்தில் வந்து செத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆவியில் எங்கே நம்ம போவோம்? அவர் என்ன பண்றாரு? ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவி என்ன? காவலில் ஆவியா? காவலில் சரீரம் தான். எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு கெட்டது பண்ணிட்டான்னா அவனுக்கு வந்து 6 வருஷம் தண்டனை, மரண தண்டனை அப்படின்னு சிறைச்சாலையில் ஏதோ ஒரு அவனுக்குன்னு ஒரு நியாய தீர்ப்பு செலுத்தப்படும். அந்த ஆவிகள், அந்த எந்த ஆவிகள்? பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாம போனவங்களுடைய ஆவிகள், கீழ்ப்படியாம போனவங்களுடைய ஆவிகள் எங்க போயிருமா? அவர் என்ன பண்றாரு? காவல்ல போயிருமா. அந்த காவல்ல போய் ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்றார். அப்பா எவ்வளோ ஒரு இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். நீ கீழ்ப்படியாமையினால் தண்டனை வாங்கின, இந்த தண்டனை வாங்கினவங்களுக்கும் செத்த பிறகும் பிரசங்கம் பண்றாரு பாருங்க கர்த்தர். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, செத்தும் கொடுத்தான் சீரக்காது. நம்ம இயேசுவை பத்தி எப்படி தெரியுமா சொல்லலாம்? செத்தும் பிரசங்கம் பண்ணார் எங்கள் இயேசு கிறிஸ்து. சொல்லாமா? கையை உயர்த்தி சொல்லாமா? செத்தும் பிரசங்கம் பண்ணினார். சத்தமே இல்லையே. சாவுக்கு மேல ஜெயிச்சதை வந்து பறைசாற்ற போறோம். Let the devil hear your powerful confession. செத்தும் பிரசங்கம் பண்ணினார் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த போய் அந்த கீழ்ப்படியாம நோவா காலம் எங்க வருது? நோவா வந்து கிருபை பெற்றவன். அவனுக்கு கர்த்தர் வந்து ஒரு கப்பலை பேடையை செய்ய சொல்றாரு. அவன் போய் பிரசங்கம் பண்ணிட்டே வந்து சொல்றேன், ஒரு வரப்போகுதுப்பா, வெளில வரப்போகுதுப்பா. நம்மளும் இப்ப சொல்றோம், ஏசப்பா வரப்போறார், இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போறார். நம்ம ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பிரசங்கத்தை கேட்காதவே, நியாயப்பிரமாணத்தின்படி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், நற்செய்தியின்படி உனக்கு வந்து கிருபை கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும் சொல்லி எந்த பிரசங்கம் ஒன்றும் கேட்காதவன் அவன் எங்க போயிடுவான்? காவலுக்கு போயிடுவான். ஆனா கர்த்தர் பழைய காலத்தில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணிட்டாரு. இப்ப நம்மள பிரசங்கம் பண்ண சொல்றாரு. என்ன? அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இப்ப நம்ம இந்த எக்ஸசைஸ்க்கு வர போறோம். லூக்கா 23:46 சத்தமா வாசிக்க போறோம். இப்ப நிஜமாவே நம்ம ஆவியை ஒப்பு கொடுக்க போறோம். எத்தனை பேருக்கு பயமா இருக்கு ஆவியை ஒப்பு கொடுக்கறது? ஆவியை ஒப்பு கொடுத்தா டப்புன்னு ஆண்டவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னா யாருக்கெல்லாம் பயமா இல்லை? அவங்க மட்டும் சத்தமா சொல்றீங்களா? அப்படி ஒரு பாட்டை பாடுமா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. ஆனா சாவு வீட்டில் மட்டும் தான் பாடும். எனக்கு அடிக்கடி இந்த பாட்டை பாட பிடிக்கும். சாவுக்கு நான் பயமே இல்லை. ஏன் அப்படின்னா, தேவனே நான் உமதண்டையில் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமி மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதில் நான் கோவில் தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேவே பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை மாற பன்மையா என்றும் தேவனே. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும் கீர்த்தி சேர்வேன் வாக்கடங்கா வல்லனாகா. தேவனே நான் உமதண்டையில் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமி. பைபிளை கையில் எடுத்து வச்சுக்குவோம். வசனத்தை சத்தமா சொல்ல போறோம். மகா சத்தமா. எத்தனை பேர் மகா சத்தமா சண்டை போட்டுருவோம்? மகா சத்தமா அழுதுருக்கோமா? மகா சத்தமா ஏசப்பா சொன்னதை சொல்ல போறோம். ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் வாழ்வது நான் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். ஏற்கனவே செத்து போயிட்டேன்றதை நம்ம அறிக்கையிடுமா இல்லையா? பண்ணுமா? லூக்கா 23:46 இயேசு பிதாவே
சத்தமா சொல்லுங்க, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.